ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 15/12/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நம்ம கரெக்டாக அந்த டேட்டுக்கு நேராக பார்த்துக்குங்க, சரிங்களா? டேட்டுக்கு நேராக வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் மாதத்தில் நமக்கு இந்த இடத்துல ஒரு 12 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12/21 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடிக்கும்போது நமக்கு இங்கே நமக்கு 929, இங்கே 019, இங்கே என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்க்கலாம். 929 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் 4டி நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? மே மாதத்தில் 4டி நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு ஏபி நம்பர் விட்டுங்க. 92ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 92ங்கிற நம்பர் பாஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4டி நம்பர் எடுத்து நமக்கு ஏபி நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 90 அப்படி நம்பர் நமக்கு ஏசியில் பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே 73 அப்படி நம்பர் இருக்குது. 73 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நமக்கு லாஸ்ட்டாக 73 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது எப்படி நமக்கு ரிசல்ட் அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 73 அடித்தப்போ 2, 4, 5ஆவது நாள் ஒரு ஆல் போர்டு ஒரு 7, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 73 அப்படிங்கிற நம்பர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இங்கே 37 இருக்குது. 2, 4, 5ஆவது நாள் ஒரு ஆல் போர்டு ஒரு 7, சரிங்களா? ஸோ இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குது, ஃபஸ்ட்டாக உள்ளதை நம்ம பார்ப்போம், சரிங்களா? 37, 2, 4, 5ஆவது நாள் ஒரு ஆல் போர்டு ஒரு 7, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 73க்கு 2, 4, 5ஆவது நாள் ஒரு ஆல் போர்டில் ஒரு 7 அப்படி நம்பர் வருது, சரிங்களா? ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நமக்கு 73 அடித்தப்போ ஒரு ஆல் போர்டு 7, 73 அடித்தப்போ ஒரு ஆல் போர்டு 7, 73 அடித்தப்போ ஒரு ஆல் போர்டு 7, ஸோ 73 அடித்தப்போ ஒரு ஆல் போர்டு 7. அப்போ நமக்கு 7ஆம் நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இங்கே நமக்கு 73 தான் நமக்கு வந்து சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது இல்லாமல் பாருங்கள், அது இல்லாமல் இங்கே 537, சரிங்களா? 537 2, 4 இந்த மாதத்துலேயே பாருங்கள், 1, 2, 3, 4, 5ஆவது நாள் ஒரு 7 ஆல் போர்டு 7, மறுபடியும் இங்கே 3 7 அடிச்சிருக்காங்க. 2, 4, 5, 5ஆவது நாள் ஒரு 7 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இதில் காமனாக பாருங்கள், 5 நாள் கேப்பில் 37, சரிங்களா? ஸோ அதே மாதிரி 37. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஒரு 37 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே 37ங்கிறது நமக்கு பிசி, இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி. அப்போது இங்கே வரக்கூடிய நம்பர் ஏபி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஏபி சிங்கிள் நம்பரில் ஒரு ஏபி 37 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஏபி 37 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது, வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ ஏபி 37 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த 7ஆம் நம்பருக்கு இன்னொரு பேட்டர்ன் சொல்கிற மாதிரிங்க. நமக்கு இங்கே 1, 2 அப்படின்னு சொல்லி அடிக்கும்பொழுது நமக்கு 1, 2, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்பர் 1, 2 நமக்கு அடிக்கும்போது அடுத்த நாளில் நமக்கு ஒரு 7 அப்படி நம்பர் வந்து பார்த்தா அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? லாஸ்ட்டாக அடித்தது வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 1, 7, 1, 2. ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டக்குன்னு நம்ம பார்க்கறதுனால தெரியல, சரிங்களா? ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 1, 2 அடிக்கிறப்ப நமக்கு ஒரு 7ஆம் நம்பர் அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அதனால் 1, 2 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 அப்படி நம்பர் ஏபியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு, சரிங்களா? ஏபியில் 37 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு சி போர்டு மட்டும், சரிங்களா? 5, 6, 2 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? சி போர்டில் 5, 6, 2 சி போர்டு மட்டும் பாருங்கள். இங்கே நமக்கு 2, 2க்கு ஒரு 2, 2 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா?
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 5 அப்படிங்கிற நம்பர் எடுத்து இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. இங்க 6ன்னு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துலயும் ஒரு 6ங்கிற நம்பர் இருக்கு. பாக்கி ஒரு 6 மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? நமக்கு உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா, 6, 6 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இங்க நமக்கு 6, 6ன்னு அடிச்சப்ப, வெளியில ஒரு 6 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அது மாரி நாளைக்கு ஒரு 6 அப்படிங்கிற நம்பர் வெளியில வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால 6 அப்படிங்கிற நம்பர நம்ம வந்து வெளியில வச்சுக்கலாம். சரிங்களா? 736 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? 736 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்புட்ன்னா, எனக்கு டி போர்ட்ல 8 அப்படி நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 8376 அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 6 எல்லாமே சேர்த்து குடுத்து பிசில 23 அப்படிங்கிற 32 வச்சு நம்ம குடுத்துருந்தோம். ஸோ ஏபிஎஸ்சி, பிசில எடுத்து ட்ரை பண்ணாலும் வின்னிங் கிடச்சிருக்கும். சில பேர் கேட்குறீங்க ஆல் போர்டு குடுத்து ஏதாவது வந்துச்சு அப்படின்னா வந்துச்சு, வரல ஏதாவது எதுவுமே நம்ம வந்து சொல்றதில்ல. ஸோ ஆல் போர்டு குடுக்குறவங்க கேட்குறவங்களுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டு கெஸ்ஸிங்க நேத்து எடுத்திருந்தேன் 2 நாளு. ஸோ எடுத்து ட்ரை பண்ணீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, பிசி 00 வச்சு பேட்டர்ன் பார்க்க போறோம். சரிங்களா? பிசில பிப்ரவரி மாதம் ஒரு 00 அடிச்சிருக்காங்க. அடிச்சு 255 சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிசில ஒரு 00 அடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 215 ரிசல்ட் சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 00 நம்பர் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. இங்க நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட் 846 சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 500 அப்படின்னு நம்ம அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 900 அடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இங்க கிராஸா 1 நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். தெளிவா பார்த்துக்கங்க. 1 28 69 48 12 இந்த கிராஸுக்கு இங்க நமக்கு ரிசல்ட் வரணும். சரிங்களா? நமக்கு அடிச்ச கிராசிங் வந்து பார்த்தீங்கன்னா, 25 அப்படி நம்பர் எடுத்து நமக்கு ஏபி 25 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 25ங்கிறது ஏபி 25ன்னு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 615 இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கிராஸ்ல தான் 15 எடுத்து நமக்கு பிசில 15 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தொள்ளாயிரத்தி 61 961க்கு பார்த்தீங்கன்னா, இந்த கிராசிங்ல தான் நமக்கு 19ங்கிறத எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 00க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 846க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராசிங்ல 48 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்காங்க. இங்க ஒரு 00 அப்படிங்கிற நம்பர் நான் அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன். 900 சரிங்களா? இதுக்கு 948 948க்கு நமக்கு டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. சரிங்களா? 48ங்கிற நம்பர் நமக்கு டைரக்ட்டா எடுத்திருக்காங்க. இது வந்து ஃபெயிலியர் தான் நமக்கு. சரிங்களா? வேற எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 00 அப்படிங்கிற நம்பர் இல்ல. ஸோ லாஸ்ட்டா அடிச்சது அந்த 900க்கு மட்டும் தான் நமக்கு மிஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இத வச்சு நம்ம மெயினா இத வச்சு எடுக்க போறதில்ல. இதுலேருந்து இதோட நம்பர் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? நமக்கு உள்ளதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 39 மட்டும் தான் இந்த இடத்துல நமக்கு மேட்சிங்கா இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம ஏற்கனவே எடுத்த மாதிரி ஏபில 37 அப்படி நம்பர் எடுக்கிறது வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ 379 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது 376 உங்களுக்கு சி போர்ட்ல வேற எந்த நம்பர் வேணாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய விருப்பம். சரிங்களா? இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8376 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே நம்ம 8ஆம் நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். சரிங்களா? 83 79 அப்படிங்கிற நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். 83 79 83 76 நீங்க நாளைக்கு ஆன் போர்டு எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா, 7ஆம் நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நாளைக்கு 7ஆம் நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நம்ம ஃபாலோயிங் குடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ 3, 2 வந்துச்சு அப்படின்னா, 40, 45, 90 வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது மாரி வரல அப்படின்னா, மறுபடியும் 3, 2 அப்படிங்கிற அந்த கெஸ்ஸிங் நம்ம சொல்லும்போதே சொல்லியிருந்தோம். மறுபடியும் 3, 2 வந்துச்சுன்னா, அதுலேருந்து 5 நாளுக்குள்ள வரும். சரிங்களா? ஆனா ஃபாலோ பண்றவங்க நிறுத்த வேணாம். 40, 45, 90 அப்படிங்கிற நம்பர் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏபிஎஸ்ல மாத்தி மாத்தி எடுத்து ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்னைக்கான கெஸ்ஸிங்ல எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது 376 தான். ஸோ நீங்க சி போர்ட்ல வேற நம்பர் மாத்தி எடுத்து ட்ரை பண்ணணும்னாலும் ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய விருப்பம். சரிங்களா? அதிகபட்சம் ரிப்ளேஸ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா, இங்க நமக்கு
888 அதாவது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 8, 8, 8ன்னு தான் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு 5 அப்படிங்கிற மாரி எடுத்து விட்டுருக்காங்க நமக்கு. இந்த கிராசிங்கில வந்து பார்த்தீங்கன்னா 3, 9 அப்படின்னு சொல்லி 6, 3, 9 சரிங்களா? நம்ம இந்த பேட்டர்ன் படி சொல்றேன் பார்த்துக்கங்க. 6, 3, 9 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 0 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா 370 அப்படிங்கிற நம்பர எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, நமக்கு 5ஆம் தேதியிலேருந்து சரிங்களா? நம்ம ஒரு பிசி 0 வச்சு ஒரு 6 பேர் குடுப்போம் பார்த்தீங்களா? அந்த பேர்லயே நமக்கு இந்த 70 அப்படிங்கிற பேர் இருக்கு. சரிங்களா? ஸோ, அதனால இந்த 370 அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.